சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீசங்கரா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். எருமேலி ஸ்ரீ தர்ம சாஸ்தாவே சரணமையப்பா. சரணத்திலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன இடம் பார்க்க போறோம்னு. எருமேலி ஸ்ரீ தர்ம சாஸ்தா ஆலயம். இந்த எருமேலி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. எதுக்காக எருமேலியில் பேட்டை சொல்கிறோம்? ஒன்று, எருமேலின்னு எதுக்காக பேர் வந்தது? அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் இந்த பகுதியில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். எருமேலியில் என்ன நடந்தது, எதுக்காக எருமேலியில் நம்ம பேட்டை சொல்கிறோம்? முதல்ல இந்த எருமேலி தான் பெரிய பாதைக்கு ஆரம்பம். பெரிய பாதை ஆரம்பிக்கும் போது முதல்ல இருக்கும் இடம் இந்த எருமேலி இல்லையா? இந்த எருமேலியில் அதாவது ஐயப்பன் தன்னுடைய தாயை காப்பாற்றுவதற்காக காட்டுக்கு புலிப்பால் எடுக்க போகிறார். இந்த வரலாறுலாம் நிறைய பேருக்கு தெரியும். அப்போ இந்த புலிப்பால் எடுக்க போகும்போது நாரதர் இருக்கார்ல, நாரத முனிவர் ஐயப்பன் கிட்ட அப்போ ஐயப்பனுக்கு ஐயப்பன்னு பேர் கிடையாது, மணிகண்டன் தான் பேர். ஐயப்பன்கிட்ட மணிகண்டா எங்கே போகிற நீ பந்தள ராஜகுமாரன் தானே அப்படின்னு கேட்குறார். ஆமாம், என்னுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, புலிப்பால் கொடுத்தாதான் சரியாகும்னு சொல்கிறாங்க, அதனால காட்டில் போய் புலியை பார்த்து புலிப்பால் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன பண்ண இருந்த நீ இந்த பக்கம் போகாத, நீ அந்த பக்கம் எங்கேயாவது போ அப்படின்றார். உடனே ஐயப்பன் கேட்குறார், ஏன் நான் இந்த பக்கம் போகக்கூடாது? இந்த பக்கம் தான் நிறையா புலி இருக்குன்னு சொன்னாங்க, நான் இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு. இல்லை இந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் மகிழ்ச்சின்னு ஒரு கொடி அறக்கி இருக்கா, நீ போனேன்னா உனக்கு தான் பிரச்சனையாகும் அப்படின்றார். ஏன் அவன் என்ன பண்ணுவான், அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ஐயப்பனுக்கு அப்போ 12 வயசு. நான் முதலையே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இந்த களரி போன்ற பல வித்தைகளை கற்றுருக்கார். பயங்கரமான வீரன் அவர், பந்தள ராஜகுமாரன் இல்லையா, நல்ல வீரமான ஆள் அவர். உடனே சொல்கிறாரு, ஏன் மகிழ்ச்சி என்ன பண்ணிடுவா அவன் அப்படின்ற. இல்லை அவன் நிறைய பேரை கொண்டுட்டா, நிறையா முனிவர்கள் ரிஷிகள்லாம் கொண்டுட்டா, நீ அந்த பக்கம் போனேன்னா நீ 12 வயசு சின்ன பையன், உன்னை அவ கொண்டுடுவா, வேண்டாம் நீ போகாத அப்படின்ற. உடனே ஐயப்பன் சொல்கிறார், அதெல்லாம் கிடையாது, யார் அவன், நான் ஒரு கை பார்க்க விட மாட்டேன், நேராக கிளம்பி போயிடுறேன். இப்போ நாரதருடைய வேலை என்ன, கலகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உடனே என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து நேராக போய் மகிழ்ச்சிட்ட போயிடுறாரு நாரதர். இவர்கிட்ட இந்த பக்கம் சொல்லியாச்சு இல்லை, அங்கே நேராக மகிழ்ச்சிட்ட போய், மகிழ்ச்சி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னை கொல்றதுக்காக பந்தள ராஜகுமாரன் வந்துட்டுருக்கான், உஷாராய்க்கோ அப்படின்னு சொல்லிடுறார். உடனே மகிழ்ச்சி என்னது பந்தள ராஜகுமாரனா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என்னெல்லாம் யாராலையும் கொல்ல முடியாது அப்படின்றா. இல்லை அவன் பயங்கரமான வீரன், நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமானவன் கிடையாது, நீ இந்த மாதிரி ஒத்தையாலாம் இருந்தால் உன்னை அடிச்சிடுவான் என்ன, அதனால ஏதாவது ஒன்று பண்ணி நீ உன்னை பாதுகாத்துக்கோ, அவ்வளோதான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் பார்த்துக்கிறதா வேணாமான்னு உன்னோட இஷ்டம்ட்டு போயிடுறார். உடனே சொன்ன உடனே மகிழ்ச்சிக்கு ஒரு சின்ன ஒரு பயம், என்னடா இது இந்த மாதிரி சொல்கிறாரு இவர், சரி நம்ம எதுக்கும் ரெடியாக தயாராக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எருமை கூட்டங்கள் இருக்கிறது. மகிழ்ச்சியோடைய உருவம் பற்றி உங்களுக்கு தெரியும், எருமை தலை மனித உடல். இந்த எருமை கூட்டங்கள் பல இருக்குது. எல்லாரையும் சொல்கிறா, இந்த மாதிரி என்னை சுற்றி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுங்கள், நீங்கள் ராஜகுமாரன் மாதிரி, அவன் பந்தள ராஜகுமாரன் சொல்லியிருக்காங்க, இந்த ராஜகுமாரன் மாதிரி யார் நகை ஆபரணங்கள் அது இதெல்லாம் போட்டு வராங்களோ அவனை பார்த்தா உடனே கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பவுண்டை சுற்றி ஃபார்ம் பண்ணி மகிழ்ச்சி உள்ளே இருக்கா. அந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன தமிழில், எருமைகளால் போடப்பட்ட வேலி, அதுதான் எருமை வேலி, அதுதான் நாளடைவில் எருமேலி என்று மாற்றப்பட்டது, அந்த பேர் தான். அதுதான் இன்னைக்கு இருக்கிற எருமேலி. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். எருமேலிக்கு எப்படி பேர் வந்தது? ரெண்டாவது கேள்வி, எருமேலியில் ஏன் பேட்டை சொல்கிறோம்? இப்போ அதுக்கான பதில். பந்தள ராஜகுமாரன் ஐயப்பன் வந்துட்டு இருக்காரு. வந்த உடனே பார்த்தாச்சு, ஐயப்பன் தூரத்துலேருந்து பார்த்த உடனே சரி சுற்றி எருமைகளாக இருக்குது, வேலி இருக்குது, ஸோ என்னமோ சம்திங் ஹஸ் ஹேப்பன், மகிழ்ச்சிக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம வரப்போகிறோன்னு, என்ன பண்ணலாம் நம்மன்னு யோசிக்கும் போது அப்போ சைடில் பார்த்தா இந்த காட்டுவாசிங்கள்லாம் போயிட்டு இருக்காங்க, இலையை கட்டிண்டு கலர் பொடியை பூசிண்டு. அந்த காட்டுவாசிங்களாம் எப்படி இருப்பாங்க, ஹூ ஹான்னு கத்தின்னு போயிட்டு இருக்காங்க எல்லாரும். அதை பார்க்குறாரு ஐயப்பன். பார்த்த உடனே சரி எப்படியும் நம்ம இந்த அடையாளத்தோடு போனால் நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்க, நம்ம காட்டுவாசி மாதிரியே போகலாம் அப்படின்ட்டு தன்னுடைய உடையை அப்படியே மாற்றி, ஐயப்பன் இஸ் கோயிங் டிஸ்கைஸ், ஒரு டிஸ்கைஸில் போகிறாரு. தன்னுடைய உடையை மாற்றிண்டு இலையை கட்டிண்டு சாயம்லாம் பூசிண்டு காட்டுவாசிங்களோட டான்ஸ் ஆடிண்டு ஹான் போகிறார். உள்ளே போய் மகிழ்ச்சியை வதம் பண்ணிடுறார். அதனால தான் இன்றைக்கி நம்ம எருமேலியில் பேட்டை துள்ளுறோம். அந்த பேட்டை துள்ளுறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது.
என்ன அப்படின்னா, ஏன்னா ஐயப்பனே பேட்டை துள்ளிய இடம் எருமேலி, அதனால நம்ம பேட்டை துள்ளுறோம். ஒன்றாவது. ரெண்டாவது, ஐயப்பனுடைய வெற்றியை நம் சாமிமார்கள் எல்லாரும் கொண்டாடுகிறதாக ஒரு ஐதீகம். அதான் ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் பண்ணிட்டாரு, அந்த வெற்றியை நம்ம சாமி திந்தகத்தோம், ஐயப்ப திந்தகத்தோம், வில்லாளி வீரனை, வீரமணி கண்டனை அப்படின்னு சந்தோஷமாக நம்ம டான்ஸ் ஆடிட்டு அந்த எருமேலியில் நம்ம கொண்டாடின்னு போகிற மாதிரி ஒரு ஐதீகம். இதுதான் எருமேலிக்கு ஏன் பேர் வந்தது அப்படிங்கிற விஷயம். அப்புறம் எருமேலியிலேயே பேட்டை தொல்றோம் அப்படிங்கிற விஷயம். மீண்டும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். சுவாமியே சரணமையப்பா.